வணக்கம் தேட்டர் ஃபோர்ட். இன்றைக்கி எந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்டிசி சினிமாஸ் கணேஷ் தேட்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் தான். ஸோ இதோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூ இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா தேட்டரோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ரியல் ஃபிலிம் ஸ்டுடியோஸ். உங்களோட வெட்டிங், பர்த்டே போன்ற எல்லாத்தையும் பத்திரமா பதிவு பண்ணித்தரோம். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணித்தரோம். இதான் பாக்ஸ் ஆஃபீஸு. ஸோ இங்கே வந்து நார்மலாக டிக்கெட் வந்து 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய படத்துக்கெலாம் வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பார்க்கிங்கு, பார்த்துக்குங்க. ஸோ தேட்டருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பார்க்கிங்கு. ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கார் இதெல்லாம் நிப்பாட்ட விடுவாங்க போல். ஆக்சுவலாக பைக்குக்கெலாம் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கெலாம் 30 ருபீஸ்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபுட் கோர்ட்டு. ஸோ ஃபுட்ல எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதான் உள்ளே பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே நினைக்கிறேன் இந்த தேட்டரில் வந்து பால்கனி இருக்குது. ஸோ இப்படியே மேலே போனால் மேலே பால்கனி. இப்போ உள்ளே போய் காட்டுற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக டால்பி 7.1 சரௌண்டிங் சிஸ்டம். டோட்டலாக 692 சீட்ஸ் இருக்குது. சோனி 4K ப்ரொஜெக்டரு. உள்ள என்விரான்மெண்ட் பார்த்துக்குங்க, ஓரளவு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது மேலே வந்து பால்கனி. நான் அதை காமிக்க முடிச்சா மேலே போய் காட்டுறேன் நான். ஆக்சுவலாக இங்கே ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உயரமாக இருக்கிறனால சீட்டில் எங்கே உட்காந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து வியூ வந்து மிஸ் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பால்கனி இருக்கிறனால தான் இப்படி இருக்குது. ஸோ ஷீட்டை பார்த்துக்குங்க, நல்லா பின்னாடி சாயிற மாதிரி தான் இருக்குது. பட் குஷன்லாம் அந்தளவுக்கு பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னொரு இன்ஃபர்மேஷன், மேலே வந்து பால்கனி இருக்கிறனால அந்த ரோலாம் தயவுசெய்து வந்து புக் பண்ணிடாதீங்க, ஏன்னா மறைக்கும். இந்த ரோ அல்லது இந்த ரோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த ரோ ஏன் சொல்கிறேன்னா மேலே வந்து ஃபுல்லாக அந்த லைனில் மறைக்கும். ஸோ உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. இப்போ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதான் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்குங்க, ஓரளவு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க.